यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि घ्नाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸோ நேத்திக்கு இந்த 18 வித்யாஸ்தானங்கள்ல எந்த ஒவ்வொரு வித்யாஸ்தானத்தினுடைய விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு பரிச்சயம், அப்படியே மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய வைசிஷ்டியம் என்ன, மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய உத்தேசம் என்ன, இந்த விஷயங்களை நாம பார்க்க போறோம். ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது, என்ன இது? Please keep your things muted. I'll also keep mine muted. ஸோ இந்த மீமாம்சா சாஸ்திரம்ன்றது வேதத்தினுடைய உபாங்கங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நேற்று நாம் பார்த்தோம் 4 உபாங்கங்கள். அதுல மீமாம்சா, நியாய விஸ்தரக, புராணம், தர்மசாஸ்திரம் அப்படின்னு இது 4 வேதத்துக்கு உபாங்கங்கள் அப்படின்றது நேற்றுக்கு பார்த்தோம். அதுல தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயத்தையும் புராணத்தினுடைய விஷயத்தையும் நியாய விஸ்தரம்ன்றத்தினுடைய விஷயத்தையும் இந்த 3 விஷயங்களும் நேற்று நாம் சங்கிப்தமா அனுசந்தானம் பண்ணோம். இன்னைக்கு மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை நாம பார்க்க போறோம். ஸோ அதுல மீமாம்சா சாஸ்திரம்ல ஜெனரல்ல அதை பத்தி ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும்னா தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு. அதுல முக்கியமா என்ன விஷயம்னா மீமாம்சா அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சோம். சம்ஸ்கிருதத்துல நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எந்த பதத்தை எடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் இட் ஹேஸ் அன் எட்டிமாலஜி. ஒரு தாத்து, அப்புறம் அதுக்கு ஒரு பிரத்யம், இந்த மாதிரி சேர்ந்து அந்த தாத்து அண்ட் பிரத்யத்துல நம்மளுக்கு ஒரு அர்த்தம் நம்மளுக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால ஃபர்ஸ்ட் மீமாம்சா அப்படின்னு சொன்ன அதுல விஸ்தாரமா வியாக்கரண சாஸ்திர திருஷ்டியா நாம அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ஆனா கடைசியில என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னா மீமாம்சான விசாரஹா அப்படின்ட்டு அர்த்தம் கிடைக்கும். விசாரஹான்னா ஜெனரலா we debate whether இந்த மாதிரியா இந்த மாதிரி அர்த்தத்துக்கு அவகாசம் உண்டா, இந்த மாதிரி அர்த்தத்துக்கு அவகாசம் உண்டா, இந்த அர்த்தம் எப்படி உண்டாருது, இந்த அர்த்தம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் உண்டா இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரஹான்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். ஸோ மீமாம்சான்ற சப்தத்துக்கு விசாரஹா அப்படின்ட்டு அர்த்தம். தட் இஸ் டீடைல்ட் and logical enquiry into a particular aspect of a particular issue. இத மீமாம்சான்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு சொன்ன எதை பத்தி நாம இதுல விசாரம் பண்றோம் அப்படின்னு கேட்டு வேதங்களை பத்தி முக்கியமா விசாரம் பண்றோம். வேதம்ன்றது எத்தனை இருக்கிறது, ரொம்ப வேதோஹி ஞான ராசி இத்தியாதி விஷயங்கள்லாம் நேற்று பார்த்தோம். அதுல in certain places in the Vedic passages there are certain ambiguities. அந்த ambiguities எல்லாம் ரிசால்வ் பண்றதே முக்கியமான காரியம் மீமாம்சா சாஸ்திரத்துடைய காரியம். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காட்டுறேன் நான். மீமாம்சா நம்ம வேதங்களை வாசிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல உண்டாரு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணோன்றது அது ஒரு முக்கியமான விஷயம். அதே தவிர certain objections are raised against the Vedic passages. அந்த அப்ஜெக்ஷன்ஸுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரிசால்வ் பண்றது தான் மீமாம்சா சாஸ்திரத்துடைய முக்கியமான காரியம். அதுல எந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வரலாம் வேதத்தை பத்தி அப்படின்னு கொஸ்டின் அதுக்கு ஒரு சூத்திரத்தை சொல்றாரு, நியாய சூத்திரத்துல சொல்றாரு பத்தி ததப்பிராமாண்யம் அதிருத வியாகாத புனருக்த தோஷேபியா அப்படின்னு. வேதம்ன்றது அப்பிரமாணம். எதனாலன்னு கேட்ட அதிருத்த தோஷம் இருக்குது வேதத்துல, அப்புறம் வியாகாத தோஷம் இருக்குது, அப்புறம் புதருக்த தோஷம் இருக்குது. இந்த மாதிரி 3 முக்கியமான தோஷம் இருக்கிறதுனால வேதம் அப்பிரமாணம்னு சொல்லி சில பேரெல்லாம் ஆக்ஷேபிக்கு. அப்படி ஆக்ஷேபிச்ச சந்தர்ப்பத்துல அதுக்கு எப்படி நாம ஹவு இட் ஹேஸ் டு பி ரிசால்வ்ன்றது தான் மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பிரதானமா சொல்லுவோம். அதுல ஒவ்வொன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நான். அதுல ஃபர்ஸ்ட் அப்பிராமாண்யம் அனிருத்த தோஷா அப்படின்னு.
வேதத்துல பொய் சொல்லி இருக்குது அப்படின்னு சில பேர் ஆட்சேபி. எப்படி பொய் சொல்லி இருக்குது அப்படின்னு கேட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், காரீரியா விருஷ்டி காமோ யஜேதா அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது வேதத்துல. காரீரியா விருஷ்டி காமோ யஜேதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஒரு சமயத்துல ஒரு இடத்துல மழைன்றது உண்டாகல, அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப க்ஷாமம் உண்டாயிடுது. அப்படி க்ஷாமம் உண்டான சந்தர்ப்பத்துல காரீரி என்ற யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்றது. ஆனா அவன் ஒருத்தன் காரீரி யாகத்தை பண்ணாலும் கூட என்ன ஆச்சுன்னா விருஷ்டி உண்டாகல. இப்போ என்ன ஆச்சு, வேதத்துல பொய் சொல்லி இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். ஜென்ரலா யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு என்ன, நீ இந்த சமயத்துல இங்க வந்தா நான் இந்த புக்கை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அவன் நாம அங்க போய் அந்த புக்கை கேட்டா அவ கொடுக்கலன்னா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி வேதத்துல சொல்லி இருக்கிறது காரீரியா விருஷ்டி காமோ எஜேதா அப்படின்ட்டு. அந்த காரீரி யாகத்தை பண்ணாலும் கூட விருஷ்டி உண்டாகலைன்னா வேதத்துல பொய் சொல்லி இருக்குது. அதனால அந்திருத்த தோஷாத்து வேதா அப்பிரமாணம் அப்படின்னு ஆட்சேபம். இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், வேதத்திலேயே apparent contradictions are there and inconsistencies are there which actually affect the authenticity of the Vedas. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சம்ஸ்கிருத பாஷை சுமார் தெரிஞ்சிருந்தா நல்லா அர்த்தம் அது புரியுது. உதிதே ஜுஹோதி அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு. இன்னொரு மந்திரம் என்ன சொல்றதுன்னா அனுதிதே ஜுஹோதி அப்படின்னு சொல்றது. இன்னொரு மந்திரம் என்ன சொல்றதுன்னா உதிதானுதிதே ஜுஹோதி அப்படின்னு சொல்றது. ஒரு யாகத்தினுடைய பிரகரணத்துல உதிதே ஜுஹோதி அப்படின்னா சூரியோதயத்துக்கு அப்புறம் இந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு. இன்னொரு அங்கேயே நெக்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா அனுதிதே ஜுஹோதின்னு சொல்றது. சூரியோதயத்துக்கு முன்னாடி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு மந்திரம் நெக்ஸ்ட் இன் டியூ கோர்ஸ் அந்த மந்திரம் வருது, உதிதானுதிதே ஜுஹோதி அப்படின்னு. சோ when the sun is rising இந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னா இந்த உதிதே ஜுஹோதின்னு சூரியோதயத்துக்கு அப்புறம் ஹோமம் பண்ண இந்த தோஷங்கள் உண்டாது, சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ண இந்த தோஷங்கள் எல்லாம் உண்டாது, சூரியோதயம் ஆயிண்டு இருக்கிறப்ப பண்ண இந்த தோஷங்கள் எல்லாம் உண்டாது. மூணுக்கும் தோஷம். அப்போ அந்த யாகத்தை பண்ணவே முடியாது. there are only three possibilities. சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணணும், இல்ல சூரியோதயத்துக்கு அப்புறம் பண்ணணும், இல்ல சூரியோதயம் ஆயிண்டு இருக்கிறப்ப பண்ணணும். மூணுக்கும் தோஷம் சொன்னா என்ன அர்த்தம்னா there are inherent inconsistencies or apparent contradictions in the Vedas அப்படின்னு தெரியுது. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வியாகாத்தம்னு பேர். ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லி அதை if that person contradicts his own words, it is known as வியாகாத்தா in Sanskrit. இது ஒரு முக்கியமான தோஷம் வேதத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு தோஷம் என்னன்னா புனருக்தி தோஷம். நிறைய இடத்துல என்ன ஆகுது, புனருக்தி உண்டாயிண்டே இருக்குது. முதல்ல எப்படி சொல்ற, திரிப்பிரதமாமன் வாஹா திரிருத்தமாமன் வாஹா அப்படின்ட்டு ஒரு இடத்துல மந்திரம் வருது. இதை 3 தடவை சொல்லணும், இது 4 தடவை சொல்லணும், இது 5 தடவை சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாம் வருது. இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா there are lot of repetitions or there are prospects of repetition in the Vedas which is not acceptable. ஜெனரலி ரிப்பிட்டிஷன்ன்றது தோஷம். அது யாராவது ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிண்டே இருந்தா என்ன ஆகுதுன்னா அதுல நமக்கு இது என்னடா சொல்லிட்டே சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இந்த மாதிரி வேதத்துல முக்கியமான 3 வேதத்தினுடைய அத்தென்டிசிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு என்னன்னா அந்திருத்த தோஷம், ரெண்டாவது வியாகாத்த தோஷம், மூணாவது புனருக்த தோஷம். சோ நமக்கு only after we study the மீமாம்சா சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்த 3 தோஷங்களும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு அதிகரணம்னு சொல்லி சொல்றேன். அதே நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வருது. சோ இந்த அதிகரண கிரமத்துல ஒவ்வொரு வேதிக் பேசேஜையும் வாங்கிட்டு நாம என்ன பண்றோம், அதை அனலைஸ் பண்றோம். அப்படி அனலைஸ் பண்ண சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இல்ல இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸோ இருந்தா அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன்ஸுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இருக்குது அதிகரணம்னு பேரு. சோ ஒரு மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு அதிகரணம்னு சொன்னா அதுல 6 அங்கங்கள் இருக்குது ஒரு அதிகரணத்துக்கு.
அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்றா சம்ஸ்கிருதத்துல. விஷயோ விஷயश्चैव பூர்வபக்ஷஸ்ததோத்தரம் ஆக்ஷேபஸ்ய சமாதானம் பிராஞ்சோ அதிகரணம் விதுஹு அப்படின்னு சொல்லி 6 விஷயம் இருக்குது ஒரு அதிகரணத்துல. சோ அந்த 6 விஷயங்களும் நாம எடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு பேசேஜினுடைய முக்கியமா எந்த இடத்துல ஆம்பிகியூட்டி இருக்கிறதோ இல்ல இந்த மாதிரி நான் சொன்னேன் இப்ப 3 விதமான தோஷங்களை சொல்றான்ட்டு அந்த 3 விதமான தோஷங்களை இல்லைன்னு காட்டுறதுக்கு அந்த ஒரு பேசேஜ் வாங்கி அனலைஸ் பண்ண சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. ஓ இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி தோஷம் இருக்கிறதுன்றதுக்கு அவகாசம் உண்டு, ஆனா ஆக்சுவலா அந்த தோஷம் இல்லை அப்படின்னு. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா விஷயா அப்படின்னு. விஷயான்னு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். A Vedic passage that has apparent ambiguity and hence need to be properly interpreted. சாமான்யமா என்ன ஆகுதுன்னா ஆம்பிகியூட்டி எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் இன்டர்பிரிட்டேஷன் உடைய அவசியத்தை. சோ அந்த ப்ராப்பர் இன்டர்பிரிட்டேஷன் வரணும்னா அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். சோ அதுக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் விஷயா அப்படின்னு பேர். ரெண்டாவது சம்சயா அப்படின்ட்டு. If anybody has any doubt in the middle, they can just interrupt me and ask me immediately without any hesitation. So ரெண்டாவது என்னன்னா சம்சயா doubt, which is also known as விஷயா in Sanskrit. விஷயான்றப்போ என்ன ஆகுது, இந்த அதுக்கு மூர்தன்ய சகாரம்னு சொல்றோம். மூர்தன்ய சகாரம்னா ஷண்முகான்ட்டு எழுதுறப்போ ஷா வருது, அதுக்கு மூர்தன்ய சகாரம்னு பேரு. விஷயான்னு சொல்றப்போ சங்கரான்ட்டு எழுதுறப்போ ஷா வருது, அதுக்கு அப்படி சொல்றோம். அதுக்கு தாளவிய சகாரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. சோ இந்த இடத்துல என்னன்னா விஷயான்றது அதுக்கே I have to avoid confusion, I have put it in samshaya only. So அது சம்சயம்னா doubt, generally having 2 possibilities but sometimes more also. So there might be ஒரு 3 2 3 4 அப்படின்றது. It might be அது சம்ஸ்கிருதத்துல அதுக்கு த்விகோட்டிக சம்சயா, திரிகோட்டிக சம்சயா, பகுகோட்டிக சம்சயா அப்படின்னு சொல்றாரு. சோ அது ரெண்டாவது சம்சயம் அப்படின்றது, generally having 2 possibilities but sometimes more also. மூணாவது பூர்வபக்ஷம், the apparent view that is later proved to be incorrect, அதுக்கு பூர்வபக்ஷம் பேர். நாலாவது உத்தரபக்ஷா, அதுக்கே சித்தாந்தம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. உத்தரபக்ஷா and சித்தாந்தா are both synonyms. So இந்த மாதிரி ஒரு டவுட் வந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா the correct view or the verdict is known as உத்தரபக்ஷா or சித்தாந்தா. அந்த verdict கொடுக்கறதுக்கு என்ன லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு அப்படின்றது அந்த இடத்துல கரெக்டா சொல்லி அந்த சித்தாந்தத்தை சொல்லணும். அது ஒரு அதிகரணத்தினுடைய 4வது அம்சம். 5வது அம்சம் என்னன்னா ஆக்ஷேபக, which means objections that might be raised against the verdict from the point of view of logic or other passages. அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ யாராவது ஒரு சித்தாந்தத்தை சொல்ற, சித்தாந்தத்தை சொன்ன உடனே என்ன பண்ணலாம்னா, பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சித்தாந்தம் இந்த ஒரு வச்சனத்துக்கு விருத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேதத்துல இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சொல்லி இருக்கிறது, அதனால உங்களுடைய வார்த்தை தப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆர் லாஜிக்கலி வாட் யூ ஹேவ் மென்ஷன் is not tenable அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு ஆக்ஷேபம் அப்படின்னு பேரு. It is against the siddhanta after the siddhanta is mentioned. ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? கேளுங்க. விஷயம் என்னன்னா, ஒரு क्वेश्चन என்னன்னா, இந்த 6 விஷயங்கள் உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா ரெண்டுத்திலயும் இருக்குதான்னு ஒரு क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन என்னன்னா, எல்லா ஆச்சாரியாலும் இந்த மாதிரி ஒரு 6 வியூஸ் இருக்கு அதிகரணத்துல அப்படின்னு அக்செப்ட் பண்றாளா, இல்ல எல்லா சித்தாந்த வியூ மட்டும் சொல்றாளா? This is universally accepted by all acharyas and it is common to both Purva Mimamsa and Uttara Mimamsa. That is why I am elaborating it here. There are some exceptions of course, but it is universally accepted in the adhikaranattukku 6 angangal irukkiradhu இந்த மாதிரி same whatever I have mentioned here. அது ராமானுஜர் எல்லா அதிகரணத்திலையும் almost with minor exceptions he follows the same pattern because it is universally accepted. மீமாம்சா சாஸ்திரம்னா அதிகரணம் இல்லாத மீமாம்சா சாஸ்திரம் இல்ல. மீமாம்சா அதிகரணம்னா இந்த 6 விஷயம் வந்துதான் ஆனா there is no other
option. I have a small Except for doubt. some exceptions. எனக்கு என்னது மாத்வாச்சாரியர் வந்து எல்லாம் சித்தாந்த சூத்திரம் எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி பூர்வபக்ஷம் எடுத்துக்கிறது இல்லைன்னு. அது சூத்திரத்து விஷயம் வேற. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா எந்த சூத்திரமும் பூர்வபக்ஷ சூத்திரம் எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. But according to Ramanuja, there are certain Purvapaksha Sutras and certain Siddhanta Sutras. That we will come to that later. Okay. But in the Adhikarana, it is universal. In the Adhikarana Krama, it is universal. There is no doubt about that. And adukku samadhanatha solli இந்த மாதிரி லாஜிக்கலாவும் நாங்கள் சொல்லியிருக்கிற verdict கரெக்டா இருக்குது. அதோட there are no contradictions with other passages which exist in the Vedas or elsewhere அப்படின்னு காட்டுதான் samadhanam. So adukku I have given an example which I will show in the next slide. So idu parungo, idu kapinjaladhikaranam antu oru adhikaranam. It's a very very beautiful example of how an adhikarana is written. adla enna vishayamன்றது topic of discussion enna na first I will narrate it, then I will show it in the slide. கபிஞ்சலானாலபேதான்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குது மீமாம்சா வேதத்துல. கபிஞ்சல பக்ஷியை வச்சுட்டு யாகத்தை பண்ணணும் அப்படின்னா யாகத்துல அந்த கபிஞ்சல பக்ஷியை ஆஃபர் பண்ணணும் as இந்த சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங். ஸோ அதுல எத்தனை கபிஞ்சல பக்ஷியை இது பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின். கபிஞ்சலான் அப்படின்னு இருக்கிறது சம்ஸ்கிருதத்துல இது த்விதியா விபக்தி பகுவச்சனம். So one literal translation வந்து one should offer kapinjala birds as part of the sacrifice அப்படின்றது இதனுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். கபிஞ்சலான் அப்படின்ற இடத்துல பகுவச்சனம் இருக்குது. சம்ஸ்கிருதத்துல பகுவச்சனம்னா it is 3 or more than 3. It might be even 1000 or lakhs or crores or even countless. But 3 or more is what bahuvachana means. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் என்னன்னா 3 in கபிஞ்சலான் சத்வாரி சத்வாரஹா கபிஞ்சலான் அப்படின்ட்டுலாம் சொல்லாது, வரம் கபிஞ்சலான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால how many kapinjala birds are to be offered அப்படின்ட்டு there is no specific information in the Vedic sentence. So சந்தேகம் என்னன்னு சொன்னா மூணு கபிஞ்சல பட்சியை பண்ணுமா, 4 கபிஞ்சல பட்சியை பண்ணுமா, 5 10 20 இல்ல 100 or 1 lakh or 1 crore அப்படின்றது முக்கியமான சந்தேகம் இந்த. So the doubt is how many are to be offered, whether it is 3 or 4 or 5. So in the Purvapaksha or apparent view enna, incorrect view enna, you can offer as much as you want. You may offer even 10 or you may offer 15 or 20 or 100 also if you have the facility to do so. எதுக்குன்னா ஸ்பஷ்டமா ஒன்றும் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணாதனால any number of kapinjala pakshis can be offered as the sacrifice அப்படின்றது Purvapaksha of the incorrect view, which is apparently, since you have not said the number has not been specified, I can do as much as I want அப்படின்றது Purvapaksha. அப்போ இதுல சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன, இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. Actually only 3 birds, 3 and only 3 birds are to be offered into the sacrificial fire as the sacrificial offering. எதுக்கு அப்படின்னா, so we have to give proper reasoning for this. அந்த அதிகரணத்துல என்ன ரீசனிங் கொடுக்க அப்படின்னு சொன்ன, மாஹிம்ஸ்யாத் சர்வா பூதானின்னு சொல்லி இன்னொரு வேதிக் இன்ஜெக்ஷன் இருக்கு. There is another Vedic injunction which states எந்த ஒரு ஜீவத்துக்கும் ஒரு ஹிம்சையை கொடுக்க கூடாது நாம அப்படின்னு சொல்லி. இது வந்து ஜெனரல் ரூல். இந்த ஜெனரல் ரூலுக்கு எக்ஸெப்ஷன் என்னன்னா கபிஞ்சலா நாலபேதா அப்படின்னு. பிகாஸ் கபிஞ்சல பட்சியை நாம அக்னியில சமர்ப்பிச்சப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் ஹிம்சை உண்டாது. பட் வெதர் தட் ஹிம்சா இஸ் ஆல்சோ ஹிம்சா ஆர் நாட்னு சொல்லி ராமானுஜருடைய ஒரு exclusive view இருக்கிறது, that I will come to later in the course of Shribhashya. But கொஞ்சம் நாம வெளியிலேருந்து பார்க்கிற சமயத்துல அந்த கபிஞ்சல பட்சிக்கு ஹிம்சை உண்டாது. ஆனா மாஹிம்சியா சர்வா பூதானி என்று ஒரு ஜெனரல் ரூல் இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல கபிஞ்சலா நாலபேதான்னு சொல்லி இன்னொரு எக்ஸெப்ஷனல் ரூல் இஸ் தேர். அந்த எக்ஸெப்ஷனல் ரூல், எக்ஸெப்ஷன் ஆல்வேஸ் gains prominence over the general rule. இது எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச சமாச்சாரம் நம்மளுக்கு பிரபஞ்சத்துல. அதனால என்ன ஆகுதுன்னா, கபிஞ்சலா நாலபேதான்ற ஒரு வாக்கியத்தை நாம் to fulfill the
Vedic injunction எத்தனை பக்ஷியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன 3 பக்ஷியை கொடுத்தா the Vedic injunction is fulfilled. அதனால you have to offer only 3 Kapinjala Pakshis and not more than that. அப்படின்றது சித்தாந்தம் அथवा உத்தர பட்சம் or the verdict given in the Adhikara. So this is quite logical and it also is quite understandable that what they are mentioning is quite sensible. அப்புறம் இதுக்கு மேல ஏதாவது ஆக்ஷேபம் இருந்தா அந்த ஆக்ஷேபத்தை சொல்லி அதுக்கு சமாதானத்தை சொல்லணும். பட் இன் திஸ் அதிகரணா there is no specific ஆக்ஷேபா or objections that is raised and therefore there is no samadhana also. ஏதாவது இருந்தா it can be raised and it will be answered. So அதனால I'll just run through the content of this slide for your information. So example of an adhikarana is Kapinjala adhikarana of Mimamsa Shastra. Idla enna vishaya, topic of discussion, a Vedic passage that has apparent ambiguity and hence need to be properly interpreted. Renna abdina Kapinjala alabhetandra vakyam. Sometimes it might be a sentence, sometimes it might be an entire passage which contains about 15 or 20 sentences or even more, depending upon the context. So in that Kapinjala alabhetana enna artham? One should offer Kapinjala birds as part of the sacrifice. ஏதோ ஒரு யாகத்துல இந்த கபிஞ்சல பட்சியை யாகம் அத சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்க அக்னில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. So here the samshaya or doubt, which is generally having 2 possibilities but sometimes more also. The doubt is how many birds are to be offered. Since the word Kapinjalan in that Kapinjala, Kapinjalau, Kapinjalaha, Kapinjalam, Kapinjalau, Kapinjalan அப்படின்னு சொல்லி த்விதியா விபக்தி பகுவச்சனம் இருக்கிறது. That is accusative or objective case and plural is there. அதனால plural இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, so இங்கிலீஷுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் there is a difference. In Sanskrit, in English you have only singular and plural, which is one and more than one. But Sanskritla you have 3 numbers, that is singular, dual and plural. So dual means if the number is dual then it is 2 numbers, or if it is plural it is 3 or more. So that difference also you have to notice between English and Sanskrit language, for which there are many reasons. So in that Kapinjalan has plural, which in Sanskrit means 3 or more. So it may be 3, 4 or 5 or even 100. So how many birds are to be offered is the doubt. Idukku Purva Paksha or the apparent view that is later proved to be incorrect. There is no limit of the number of birds to be offered, as the Vedic passage has used the plural number without specifying any particular number like 3, 4 or 5. So for example 3 in Kapinjalan, athva Chatvari Kapinjalan, athva Pancha Kapinjalan, Shet Kapinjalan அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரையா ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அப்படி சொல்லாதனால நம்மளுக்கு என்னன்னா எத்தனை வேணுமானாலும் ஆளான்ற அர்த்தம் வருது அப்படின்றது பூர்வபக்ஷம். இதுக்கு உத்தரபக்ஷா சித்தாந்தம் என்னன்னா, the correct view or verdict is so that along with the necessary logical reasoning, 3 and only 3 Kapinjala birds are to be offered in the concerned sacrifice. This is so since the Vedic injunction will be satisfied by offering a minimum and maximum of 3 birds. Why 3? Of course, in Sanskrit language, plural numbers denotes 3 or more. However, since other Vedic passages like Ma himsyat sarva bhutani, one should never trouble or afflict any being whatsoever exists. Afflicting any being is prohibited unless laid down in the Vedas for a specific purpose. Therefore, only 3 birds are to be offered in the concerned sacrifice. இது சித்தாந்தம். அதனால கபிஞ்சலா நாலபேதான்றப்போ 3 பட்சிகளை தான் அவன் யாகம் பண்ணா, அதுக்கு வேற பண்ணக்கூடாது அப்படின்றது தான் verdict இந்த அதிகரணம். இதுக்கு மேல ஆக்ஷேபம், objections that may be raised against the verdict from the point of view of logic or if it contradicts other Vedic passages. In the adhikaranathe there are no specific objections that are raised, and therefore there is no samadhana also, that is none, since no particular objection is raised. So இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, when we study the Shribhashya also,
specific Vedic passages from the Upanishads are taken by Ramanujacharya, and then he actually discusses the views and then he actually gives the verdict. So, Purva Mimamsa, I am going to come to the concept of Purva Mimamsa and Uttara Mimamsa slightly later. But at the Purva Mimamsa, there are actually 1000 adhikaranas like this. It is known as Sahasradhikarani in Pera Mimamsa Shastra. Uttara Mimamsa Shribhashyatla, there are 156 adhikaranas like this. 156. At the Vedanta Deshikar Nomba summarize Panirkar. Sautri Sankhya Shubhashihi Adhikriti Ganana Chinmayi Brahmakande. There is another very important aspect here. Adapati nan next lecture la adapati solren. So Vedanta Deshikar enna pannirkarna so Adhikriti Ganana Chinmayi in sollirkar. So he says the number of adhikaranas in the Shribhashya is Chinmayi. Chinmayi அப்படின்னு சொன்னா 156 அப்படின்ற சான்னா 6 மான்னா 5 யான்னா 1. So there is a specific method of actually counting and also representing numbers in Sanskrit. அதுக்கு கடப்பயாதிக்கிரமம்னு பேரு. So அதை பத்தி I am going to elaborate on that in the next lecture or the subsequent lectures. So in the Brahma Sutra Shribhashya எடுத்துட்டா Ramanujar he has actually made 156 adhikaranas or proper English there is no equivalent word for the adhikarana. And adhikarana vechukod namukku romba saukaryama irukku. But Purva Mimamsa Shastrathla enna arudana, since the entire Vedic literature has to be debated upon and disambiguated, namukku 1000 adhikarana varudhu, adukku Sahasradhikarani nu peru. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த rules of interpretation என்ன இருக்குதுன்னா அதை கூட I am going to tell in the next lecture. அதுல எப்படி இன்டர்பிரேட் பண்ண, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம். இதை தவிர இந்த தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள் அப்படின்னு சொல்ற the basis on which a passage has to be analyzed, அதுக்கு தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள் அப்படின்னு பேரு. அதை பத்தி நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். இட் இஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள் ஈவன் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பேசேஜ் வாசிச்சா கூட இட் இஸ் அப்ளிகபிள். இட் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் ஈவன் டுடே, அண்ட் எஸ்பெஷலி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேர் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் பண்ற சந்தர்ப்பத்துல இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. அண்ட் many a times that is the criteria, that is even though they don't acknowledge that இந்த மாதிரி பழைய காலத்துல சொல்லியிருக்காங்க, that is the criteria that is applied even today. அதை பத்தி next இன்னொரு lectureல I will deal with that. So இந்த அதிகரணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஒரு பேசேஜ் ஒரு சென்டென்ஸ் எடுத்துன்னு நாம விசாரம் பண்றோம். இதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல this is very important, and this adhikarana krama is universally accepted by all the, whether it is Dvaita, Advaita or Vishishta Advaita, இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் ஸோ இதுல நெக்ஸ்ட் நம்மள என்ன பண்றோம்னா மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு சின்ன ஓவர்வியூவை நான் இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்ததா பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்ட்டு மீமாம்சா சாஸ்திரத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இந்த பூர்வ மீமாம்சான்றது என்னன்னா டீல்ஸ் வித் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி வேதிக் பேசேஜஸ் டீலிங் வித் சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ். ஸோ நீங்கள் மீமாம்சா சாஸ்திரத்தை பார்த்தா அதுல என்னன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்றோம். என்ன ரெண்டு முக்கியமான விஷயம்னா, ஒன்னு கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பூர்வ காண்டம் அथवा உத்தர காண்டம்னு சொல்லி இன்னொரு பெயர் கூட இருக்கு. So the text of the Vedas are divided into two basic categories, பூர்வ காண்ட and உத்தர காண்ட. So அந்த பூர்வ காண்டத்துல சம்ஹிதா, பிராமணம் and ஆரண்யகம் அப்படின்னு there are three different categories. The Vedic textலயே நாலு விதமான கேட்டகரியை சொல்ற. அதுல மூணு விதமான கேட்டகரி முதல்ல பூர்வ காண்டத்துக்கு சேர்றது, இன்னொரு கேட்டகரின்றது உத்தர காண்டத்துக்கு சேர்றது. ஸோ அந்த பூர்வ காண்டத்துல சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம் அப்படின்ட்டு there are three categories in the Vedic texts that belong to the பூர்வ காண்ட. As far as உத்தர காண்டா is concerned,
அது ஒரே ஒரு கேட்டகரி, அந்த உபனிஷத் அப்படின்னு பேரு. So இங்க as you can see in the slide, Purva Kanda is known as the Karma Kanda as it deals with sacrificial rituals, and Uttara Kanda is known as the Jnana Kanda since it deals with spiritual knowledge that deals with the emancipation of the soul. So ஒரு ஜீவாத்மா மோட்சத்தை அடையணும்னா அந்த மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஞானம் என்ன இருக்குதோ அதுதான் உபனிஷத்துல சொல்றதுனால அதுக்கு ஞான காண்டம் அப்படின்னு பேரு. இதுல நம்ம சாமான்யமா பார்க்கலாம். ஸோ சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சாமான்யமா லௌகிகமான பலங்களுடைய ஒரு அபேட்சை இருக்கு. ஸோ லௌகிகமான பலன்களை கொடுக்கறது எதுன்னா வேத விகிதமான யாகங்கள். வேத விகிதமான யாகம்னு சொன்னா வேதத்துல இந்த பலத்துக்காக இந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா புத்திர காமஹா புத்திரேஷ்டியா எஜேத, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேத, காரீரியா விருஷ்டி காமோ எஜேத அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இதெல்லாம் என்ன இருந்தது, பசு சமிருத்தி வேணும்ட்டு. தி சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வாஸ் ஹேவிங் மெனி கவுஸ். சில பேருக்கு யாராவது சந்ததி ஆகலன்னு சொன்னா புத்திரகாமேஷ்டி பண்ணி அவளுக்கு புத்திரோத்பத்தி ஆகிட்டு. அதுவா மழையே வரலன்னு சொன்னா as I mentioned earlier, காரீரியா விருஷ்டி காமோ எஜேதா அப்படின்னு சொல்றது. அண்ட் ஃபர்தர் யாருக்காவது ரொம்ப ரொம்ப சாஸ்வதமான சுகம் வேணும்னு சொன்னா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேதா, ஸ்வர்க பலம் வேணும்னு சொன்னா அவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வேற வேற லௌகிகமான பலங்கள். இந்த ஸ்வர்க்கம்னு சொல்றது இட் வில் லாஸ்ட் ஓன்லி அன்டில் தி டிபாசிட் எக்ஸிஸ்ட். அந்த புண்ணியன்ற டிபாசிட் எத்தனை இருக்குது அது வரைக்கும் தான் ஸ்வர்க்கம்ன்றது இருக்கு. ஸோ எனவே ஈவன் ஸ்வர்கா இஸ் நாட் பர்மனன்ட். அதனால இந்த பசு பலம், புத்திர பலம், அப்படியே விருஷ்டி பலம், ஸ்வர்க பலம், இந்த மாதிரி எல்லாம் வேற வேற லௌகிகமான பலங்கள் எல்லாம் வேணும்னா அதுக்கு வேண்டியது இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல, பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற யாகங்கள்ல, அதாவது சம்ஹிதா பிராமண ஆரண்யங்கள்ல சொல்லியிருக்கிற யாகங்களை பண்ண அந்த பலங்கள் எல்லாம் உண்டாது. ஆனா இன் டியூ கோர்ஸ் என்ன ஆகுது, நம்மளுக்கு வயசாக என்ன ஆகுதுன்னா இந்த பலத்தினால நம்மளுக்கு என்ன சாஸ்வதமான ஒரு சுகம் வேணும். அந்த சுகம் எந்த மாதிரி இருக்கணும்னா வேற எந்த துக்கமும் இல்லாம இருக்கக்கூடிய சுகம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உண்டாது. அப்படி உண்டாருந்தாலே அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு நம்மள அப்போ வேதாந்தம் அதுவா உபனிஷத்துக்கு தான் வரணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த உபனிஷத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வேதாந்தா அப்படின்னு சொன்னா உபனிஷத் அப்படின்னு பேரு. இப்போ விசிஷ்டாத்வைத வேதாந்தம், துவைத்த வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேதாந்தான்ற சப்தத்தை கூட யூஸ் பண்றோம். அதுல என்னன்னா வேதாந்தான வேதானாம் அந்திமோ பாகா அப்படின்னா தி ஃபைனல் போர்ஷன் ஆஃப் தி வேதாஸ் ஆர் நோன் as Upanishads. So the word Vedanta itself means Upanishads. So இந்த உபனிஷத்துல வந்த சமயத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அதை பத்தி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பிகினிங்லயே பகவத் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு அதெல்லாம் எப்படி இந்த உபனிஷத்துன்றது எப்படி வந்தது, உபனிஷத்துக்கு எப்படி நாம why a person approaches the Upanishads அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. அதனால அந்த விஷயத்துக்கு I will come in due course. ஸோ இந்த பூர்வ காண்டம் உத்தர காண்டம்னு ரெண்டு விபாகம் இருக்குது மீமாம்சா சாஸ்திரம். அதை முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் இஸ் பிரசன்டட் இன் திஸ் ஸ்லைட். இதுல இந்த மீமாம்சா சாஸ்திரம்ன்றது தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் வேற 4 உபவேதங்கள் இருக்குது. அதை பத்தி நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணல. அதை பத்தியும் கொஞ்சம் சங்கிப்தமா நான் சொல்றேன். ஏன்னா இந்த அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள் அதை பத்தி நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தோம் முந்தா நாள். இங்க நீங்கள் பார்த்த 4 வேதங்கள் அது முக்கியமான அங்கின்னு சொல்லி அதுதான் பிரதானமான வித்யாஸ்தானம். அதுக்கப்புறம் 6 அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பகா அப்படின்றது. அதுக்கப்புறம் 4 உபாங்கங்கள் மீமாம்சா, நியாய விஸ்தரா, புராணம், தர்மசாஸ்திரம். இதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் டீடைல். இதை தவிர 4 உபவேதங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த 4 உபவேதம் எதுன்னு சொன்னா ஆயுர்வேதா, தனுர்வேதா, காந்தர்வ வேதா, அர்த்தசாஸ்திரம் அப்படின்றது 4 உபவேதங்கள். அது என்னன்னா ஈச் உபவேதா இஸ் அசோசியேட்டட் வித் ஒன் வேதா. ரிக்வேதத்தினுடைய உபவேதம் ஆயுர்வேதம்,
யஜுர்வேதத்தினுடைய உபவேதம் தனுர்வேதம், சாமவேதத்தினுடைய உபவேதம் காந்தர்வ வேதம், அதர்வ வேதத்தினுடைய உபவேதம் அர்த்தசாஸ்திரம். சோ ரிக்வேதத்துக்கு உபவேதம் ஆயுர்வேதம் அப்படின்றது. ஒரு மனுஷன் இந்த சாதனை எல்லாம் பண்ணி அவனுக்கு மோட்சம் வரணும்னு இந்த ஜென்மத்திலயும் இந்த சரீரம் இருக்கிறப்போ அவனுக்கு ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இல்லாத இந்த பகவத்கீதையில சொல்ற ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ கர்ம யோகத்தையோ எதையும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அந்த ஆரோக்கியம்ன்றது அவனுக்கு வரணும்னு சொன்னா ஆயுர்வேதம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால அந்த காலத்துல ஆரோக்கியம் ஆர் வெல்னஸ் என்ன சொல்றோமோ அது எதுக்காக வெல்னஸ், ஒரு மனுஷன் சௌக்கியமா இருக்கணும்னு சொன்ன மோட்சத்துக்கு வேண்டிய சாதனைய பண்றதுக்காக அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆயுர்வேதத்துல சுவாஸ்தியம் அப்படின்னு சொல்றது. அந்த சுவாஸ்தியத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃபைன் பண்ணிருக்கு ஆயுர்வேதத்துல. சமதோஷா சமாக்னிஷ்ட சமதாத்து மலக்கிரிய பிரசன்னாத்மேந்திரியமனாக ஸ்வஸ்தைத்யபிதீயதே அப்படின்னு சொல்லி இந்த வெல்னஸ்னுடைய டெபினிஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கு ஆயுர்வேதம். இது நம்மளுக்கு ரொம்ப ரிலவெண்டா இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் இங்க சொல்லிவிட்டு ஐ வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஸ்வஸ்தா ஸ்வஸ்தான்னு இந்த ஸ்வஸ்தான்ற சப்தம் ரொம்ப சிக்னிபிகண்டான சப்தம் இந்த இடத்துல. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு ரொம்ப ஈஸியா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸ்வஸ்தா அப்படின்னா ஸ்வஸ்மின் திஷ்டதி ஸ்வஸ்தா அப்படின்னு. ஆனா சம்ஸ்கிருதத்துல இப்போ கிரகஸ்தா ரதஸ்தா வனஸ்தா அப்படின்ட்டு எல்லாம் சப்தத்தை யூஸ் பண்றோம். So grihastha grihe tishtati iti grihastha generally சொல்றது. A person who is in his house is a grihastha or a householder அப்படிங்க. vanastha vane tishtati iti vanastha, a person who lives in the forest or who is in the forest. rathastha a person who is in the chariot அப்படிங்க. ஆனா ஆயுர்வேதத்துல ஆரோக்கியமா இருக்கிறவன்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்றாரு, ஸ்வஸ்தா அப்படின்னு சொல்றாரு. Swasminne tishtati iti swastha, a person who is established within himself அப்படின்றது. இது ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம். இதுல ரொம்ப அத்தியாத்ம ரகசியங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது ஸ்வஸ்தா அப்படின்னு. சோ இதுல என்ன சொல்றது, என்ன சமதோஷா சமாக்னிஷ்ட சமதாத்து மலக்கிரிய பிரசன்ன ஆத்மேந்திரியமனாக ஸ்வஸ்தைத்யபிதீயதே. சோ இன்னைக்கு வெல்னஸ் a person, if we have to judge whether a person is doing well or not அப்படின்றதுக்கு இதுதான் கிரைட்டீரியா. பிரசன்ன ஆத்மேந்திரிய மனாகா, அவனுடைய ஆத்மா அவனுடைய இந்திரியங்கள் அவனுடைய மனசு இது மூணும் பிரசன்னமா இருக்கணும்னா he should not have any difficulty or எந்த அனாரோக்கியமோ மானசிகமான அனாரோக்கியம் அப்படின்னா there should be no stress. He should be pure in all these three aspects, that is manas, sense organs and also atma or in his soul. அதோட தைஹிகமான சில லட்சணங்கள் எல்லாம் சொல்ற. சமதாத்து சமாக்னிஷ்ட சமதாத்து மலக்கிரிய, there should be total equilibrium in his body. இந்த மாதிரி சரீரத்துல மனசுல புத்தியில ஆத்மால இந்த நாளையும் ஒரு பிரசன்னத்தை அப்படின்னா ஈக்குவலிபிரியம் யாருக்கு இருக்குதோ அவன் தான் ஸ்வஸ்தம் அப்படின்னு சொல்றது. அண்ட் ஆயுர்வேதத்தினுடைய முக்கியமான உத்தேசம் என்னன்னா, எந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் இல்லையோ, எந்த இடத்துல there are differences or there is ஏறக்குறைவு அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே, அந்த மாதிரி ஏறக்குறைவு எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஏறக்குறைவெல்லாம் போக்கி கரெக்டா ஈக்குவலிபிரியம் கொண்டது தான் ஆயுர்வேதத்தினுடைய முக்கியமான உத்தேசம். இது எதுக்குன்னா, அவன் வேதாந்தத்துல போய் ஞான யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் அथवा பிரபத்தி இதெல்லாம் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அங்கமாக ஆயுர்வேதம் வந்து இருக்குது. அதனால ஆயுர்வேதம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட நெக்ஸ்ட் உபவேதம் வந்து தனுர்வேதம். தனுர்வேதம் Hello, we cannot hear you. Hello. இப்போ கேக்குறதா? Yeah. So Dhanurvedamன்றது I will not elaborate on that because it is not totally relevant to this subject. அதுக்கப்புறம் காந்தர்வ வேதம்ன்றது சங்கீதம். அது சாமவேதத்தினுடைய உபவேதம். சாமவேதம் பூர்த்தி காந்த ரூபமா இருக்குது என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனுடைய உபவேதம்ன்றது காந்தர்வ வேதம், which is actually nothing but classical music. அந்த கிளாசிக்கல் மியூசிக்லயும் ரெண்டு விபாகம் உண்டு.
மார்க்க சங்கீதம் தேசிய சங்கீதம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த காலத்துல இந்த கர்நாடிக் மியூசிக் இதெல்லாம் என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் தேசிய சங்கீதம் பேரு. மார்க்க சங்கீதம்ன்றது தட் லீட்ஸ் எ பர்சன் டு எமான்சிபேஷன் ஆர் இது அந்த மாதிரி இருக்கிற சங்கீதத்துக்கு அது பூர்த்தி யோக சாஸ்திரத்துக்கே சேர்றது. அதுக்கு மார்க்க சங்கீதம் பேரு. அது சாமவேதத்தினுடைய உபவேதம். அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரம்ன்றது. கொஞ்சம் இங்க இந்த தியாகராஜர் கிருத்திகள் எல்லாம் மார்க்க சங்கீதமா இல்ல இல்ல தேசிய சங்கீதமா? அது ஜெனரலா அது யாருக்கு யோகிகளுக்கு தான் மார்க்க சங்கீதம் வந்து தெரியுது. யோகிகள் தான் பாடலான்னு சொல்லியிருக்காரு. So ordinary people for like us, we may not be able to distinguish between Deshi Sangeeta and Marga Sangeeta. But Marga Sangeeta வந்து அது பரமாத்ம சாட்சாத்காரத்துக்கு மனுஷனை லீட் பண்றதுன்றது தான் முக்கியமான விஷயம். Does the lyrics define or and the words define whether it is a Marga Sangeeta or whether it is a Deshi Sangeeta? Is the words the criteria? Lyrics is common to both Marga and Deshi, but the Sangeeta itself will be different when it is Marga Sangeeta. அப்படின்றது தான் பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஒரே லிரிக்ஸே தேசியாவும் பாடலாம் மார்க்கமாவும் பாடலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் யோகிகளுக்கு அது இருக்குதுன்னு சொல்றா. இந்த காலத்துல அந்த மாதிரி யோகிகள் யாருன்றது ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அது பட் ட்ரூ யோகின்ஸ் only can sing the மார்க்க சங்கீதம். அது தட் மச் இஸ் ஃபார் ஷூர். பட் இப்போ யாராவது அந்த மாதிரி இருக்காளா இல்ல இருந்தாளான்றது ரொம்ப இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் கன்ஜெக்சர். அது சாமான்யமா நம்மள அதை இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அர்த்தசாஸ்திரம் அப்படின்றது. அர்த்தசாஸ்திரம் is generally translated as economics. But Arthashastra is not only economics, it is much more than economics. Just like இப்போ வியாக்கரண சாஸ்திரம்னா வியாக்கரணம்னா கிராமர் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்றது. பட் வியாக்கரணா இஸ் a huge encyclopedia of so many aspects. அந்த மாதிரி அர்த்தசாஸ்திரத்துல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பத்தி வருது, அப்புறம் இது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுன்றதை பத்தி வருது, ஹியூமன் சைக்காலஜி பத்தி வருது, அப்புறம் இது எக்கனாமிக்ஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு லௌகிக்கமா என்னென்ன நம்ம ஜீவனத்துல வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி அர்த்தசாஸ்திரத்துல வந்தது. அது அதர்வ வேதத்தினுடைய உபாங்கம் எதுக்குன்னு சொன்னா அதர்வ வேதத்திலும் லௌகிக்கமான விஷயங்கள் நிறைய வருது. லௌகிக்கம் இன் த சென்ஸ் தட் விச் இஸ் ரிக்வயர்ட் essentially for our day-to-day life and also for society in general. அதனால இந்த அர்த்தசாஸ்திரம்ன்றது 18வது வித்யாஸ்தானம். ஸோ இந்த மாதிரி 18 வித்யாஸ்தானாஸும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எசென்ஷியல். If a person has to lead a fulfilling life, all the 18 vidyasthanas are extremely important for him. ஆனா அதுல எல்லாருக்காட்டிலும் முக்கியமா என்னன்னு சொன்ன வேதாந்தம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சோம். ஏன்னா இப்போ நியாய விஸ்தரம், புராணம், தர்மசாஸ்திரம் இதெல்லாம் நாம அப்கோர்ஸ் எவ்ரி பர்சன் ஹேஸ் டு ரீட் திஸ். பட் ஈவன் இஃப் இட் டசன்ட் ரீட் இட், அந்த கிரந்தங்களை நாம் வாசிக்காத இருந்தாலும் அதுல இருக்கிற விஷயங்கள் யாராவது பெரியவா சொன்னா கூட போதும். ஆனா வேதாந்தம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்குன்னு சொன்ன இட் கன்சர்ன்ஸ் அவர் ஓன் ஆத்மா ஆர் அவர் ஓன் செல்ஃப். இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றது. இங்காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதாக ஜீவாமகேன க்வச்ச சம்பிரதிஷ்டா. இந்த வேதாந்தத்தினுடைய உத்தேசமே என்னன்னு சொன்ன இட்ஸ் an enquiry or like I said மீமாம்சா சாஸ்திரம்னா விசாரம். என்ன விசாரம் பண்ணாலும் 2 விதமான விசாரம் பண்ண. என்ன விசாரம் இன் த சென்ஸ், ஒன்னு நாம ஞான யோகமோ கர்மயோகமோ பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டானம் பண்றது ஒரு விஷயம். அந்த அனுஷ்டானம் பண்றதோட இட் ஹாஸ் டு பி பேக்ட் பை ஸ்ட்ராங் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாத என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அனுஷ்டானத்தை நம்மளுக்கு நிஷ்டை உண்டாருது, நிறைய சந்தேகங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு அவகாசம் இருக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாட்டு கரெக்டா ராகத்துக்கு அனுகுணமா இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு ஏறி தாளம் இதெல்லாம் கரெக்டா இருந்தா அந்த ராகம் அதெல்லாம் செட் ஆயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. அப்கோர்ஸ் ஐ எம் நாட் an expert in சங்கீதா, ஜஸ்ட் ஐ எம் கிவிங் an example. இப்போ இந்த ராகத்துக்கு இந்த ஸ்வரம் இருக்கணும்னு சொன்னா இந்த தாளம் இருக்குதுன்னு சொல்றேன். ஸோ அது ரெண்டும் கரெக்டா செட் ஆனா இந்த ராகம் சரியா இருக்குது. ஸோ தியரி ஆல்சோ ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங்
if a person has to sing in a particular raga. அந்த மாதிரி நாம பிரபத்தியோ பக்தியோ ஞானமோ கர்மமோ அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்ன நம்மளுக்கு தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நாம இது கரெக்டா பண்ணிட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியும். அது தெரியறதுக்காக நம்மளுக்கு என்னன்னா வேதாந்த சாஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இந்த அஷ்டாதச வித்யாஸ்தானங்களுடைய சாரமும் இல்லை இன் ஒன் வே ஆர் தி அதர் வந்துடும். ஸோ அந்த வேதாந்த சாஸ்திரத்துல நாம அனுசந்தானம் பண்ணிதான் ஆனா அதுக்கு ராமானுஜர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா வேதாந்தாத்தியனேனை வகி வியுத்பத்தி பூரியதே. ஸோ ஒரு நாலேஜ் நம்மள அக்வயர் பண்ணிருக்கிற நாலேஜ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு கேட்டா வேதாந்தாத்தியனம் பண்ணி நாம அதை அர்த்தம் பண்ணிட்டாதான் அந்த நாலேஜ்ன்றது இட் பிகம்ஸ் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ வேதாந்த ஞானம் வராது, எந்த ஞானமும் அது பூர்த்தி ஆகாது அப்படின்றது ராமானுஜருடைய அபிப்பிராயம். அதனால வேதாந்தம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேதாந்தத்துக்கு தான் உத்தர மீமாம்சா சாஸ்திரம் பேரு. It is one of the important upangas of the Vedas, which are the Angis are the most important aspects of the Vidyasthana. So with this introduction, we will proceed further. உங்களுக்கு இதுல இந்த introductionல ஏதாவது சந்தேகங்களோ இதோ இல்லை, you can ask now. We have another 8 to 10 minutes time. Otherwise, you can send email also to me, like a few people have already done, and I have tried to answer those questions also. So with these words, I conclude my talk today for this week. Please go ahead and ask questions if you have any. And a couple of people asked questions last time. I'm going to put it as Google Docs and share the question and answers in the Google Docs. You can read them. Albert Swami, the email address it was copied last time. I will copy that again. Okay. So any other questions? No, I cannot hear you. Hello, Balaji. No, we are not. No. He's trying to ask a question, and I'm not able to. So mute your phones, please, because I think there is some background phone noise. Please mute your phone if you are not asking any questions. Balaji Srinivasan, you can hear us, right? Yes. So the question is the Jnanakanda and Karmakanda split universally accepted? Of course it is universally accepted. In the Karmakandam, in the Karmakandam study பண்றாளா ஜனங்கள், do they apply to your knowledge? Say for example, kapin jalan alabeta or kapin jalan ejeta whatever. அந்த மாதிரி யஜ்ஞ யாகாதிகள் கூட நடக்கிறதா இப்போ? இல்ல ரெண்டு இது இருக்கு. மீமாம்சா சாஸ்திரா இஸ் மோர் ஆஃப் தியரிட்டிக்கல். இது அந்த காலத்துல யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால these questions used to be raised. But today it is very much relevant as far as the rules of interpretation are concerned. என்னுடைய ரிவேர்ட் ஆச்சாரியா வரதாச்சாரியா இருக்காரு. அவர் a senior contemporary of his called V.V. Srinivas Iyengar was one of the greatest advocates of his time. அவர் he was an expert in Mimamsa Shastra, and many a times he used to quote the Mimamsa Shastra in the courts and be appreciated for that. Because when you see the legal in the legal profession, the code or an act is common for both the plaintiff and defendant. So the advocate for the plaintiff will say
he is actually, if you take a case of murder or something like that, this clause or this particular section applies here, while the defendant's advocate will say this section does not apply here. So in a way, it is actually the interpretation of the act or the interpretation of a particular section of an act, which is what Mimamsa Shastra is also all about. But Mimamsa Shastra tenets use probably an advocate might become a very highly acclaimed advocate in due course if he studies this. Adalada, as I mentioned, in the context of computer science, where there is a lot of debate regarding discourse analysis, in the next lecture I am going to say how the rules of interpretation are applied. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு அது என்னன்னா, உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசः அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு சொல்லி, தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள் அப்படின்னு சொல்லி 6 parameters of analyzing the intention of the speaker. இப்போ இந்த வேதத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, God is the speaker and வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம், or he is also not the speaker, he is the person who actually gave the Vedas to the rishis, and that is another reason. So let us not get into that debate now. So there is no speaker, but the passages are there, or the speech is there. So when the speech is there and the speaker is not there, how do you actually assess the intention of the speaker? This is the question. அதுக்கு என்னன்னா 6 விதமான ஒரு பாராமீட்டர்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கு தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள் அப்படின்னு. So அதை வச்சுண்டா நாம் பண்ண, it is most relevant as far as discourse analysis is concerned in today's context of computer science. Any other questions? So Balaji Srinivasan has asked a question. What is Swami's opinion about Adhyatma interpretation of Samhitas? Of course, Samhitas can be interpreted purely from the Karmakanda point of view, or also from the spiritual point of view. Both are correct in their own planes. So, depending upon which plane we are talking about, they are correct, according to my revered Acharya also. Because, for example, if you see Vidyaranya's interpretation or the commentary of the Samhitas, he comments purely from the point of view of Karmakanda only, that is the rituals only. Whereas there are many other commentaries which say that these are purely related to the spiritual plane only, and therefore Aurobindo's interpretation also is accepted by many people. And also the interpretation of the Samhitas in the spiritual plane is also quite acceptable according to experts. So I hope I have answered your Balaji's, Shriman Balaji's question. இப்போ வித்யாரண்யான்றவர சாயண மாதவா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, same person சாயண மாதவா. So Sayana's commentary அப்படின்னு சொல்றாரு அதானே? ஆமா, same thing. Oh. So any other questions? So when will be the next class then? The next class will be Saturday night India time at 9 o'clock. So we will have one class per week, Saturday night, right? Yes. Okay. Definitely. All right. So next class is next Saturday night, 9 p.m. India time, and kindly note the time. I don't know what is specific time and morning time. It will be morning Saturday here in the US. Yes. Okay. So if there is no question, we can end the broadcast, and we can still talk till Alva wants to continue. I'm going to end the broadcast. Any reason I should not end the broadcast now, or is there any other question? Okay, then I'm going to end the broadcast. Just I will complete the Srimate Ramanujaya Namaha. Srimate Ramanujaya Namaha. Namaskar.